ஹாய் ஹலோ இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவை வச்சு ஒரு ப்ளைன் கேக் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு பிரியாஸ் ரெசிபிஸ் ரூம். இதுக்கு முதல்ல நம்ம ஒரு 3 முட்டையை எடுத்து முட்டை ஒயிட் தனியாக எல்லோ தனியாக செப்பரேட் பண்ணின்னு எடுத்துக்கலாம். நம்ம இது ரெண்டுமே தனித்தனியாக எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒயிட்டை மட்டும் இப்போ நல்லா பீட் பண்ணி எடுக்க போகிறோம். 5 நிமிஷம் நல்லா நம்ம பீட் பண்ணோன்னா நமக்கு நல்லா இந்த மாதிரி ரைஸ் ஆகி வரும். இந்த மாதிரி ரைஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம 1/2 கப்பு நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்க போகிறோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நாட்டு சர்க்கரை எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம எல்லோ வந்து நம்ம சேர்க்க போகிறோம். எல்லோ சேர்க்கறதுக்கு முன்னாடி எல்லோவில் கொஞ்சோண்டு உப்பு, 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இதை வந்து நம்ம ஒயிட் பேட்டரோடு நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா 1/4 கப் அளவு எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 1/4 கப்பு காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா ஒரு ஜல்லடையை வச்சு இதில் 1 கப்பு கோதுமை மாவு ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 20 கிராம் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இது இப்போ நல்லா சலிச்சாச்சு. சலிச்சதுக்கப்புறமா இதை கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சோண்டு பால் ஊற்றி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த டின்னில் வேக வைக்க போகிறோமோ அதில் வந்து நான் பட்டர் ஷீட்டு போட்டு வச்சுருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோ கிட்ட வருது கரெக்டாக நமக்கு. இப்போ வந்து ஓவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ் வந்து 10 மினிட்ஸ் கிட்ட நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதை பேட்டரை வந்து டின்னில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 வாட்டி நல்லா டேப் பண்ணிவிட்டு டூத் பிக்கை வச்சு ஏர் பபிள்ஸ் இருந்தால் ரிமூவ் பண்ணிடலாம். 35 மினிட்ஸ் கிட்ட வேக வச்சு எடுத்தோன்னா கேக் ரெடி ஆகிடும். அதை நல்லா ஆற வச்சுட்டு நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பீசஸ் போட்டு எடுத்துக்க வேண்டியது தாங்க. இப்போ டேஸ்டி அண்ட் சாஃப்டான வீட் ப்ளைன் கேக் ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.